வணக்கம் நண்பர்களே. பாக்ஸோ ஆக்ட்னா என்னன்றதை நம்ம பார்ட் 1ல் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பாக்ஸோ ஆக்டோடைய அமெண்ட்மெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பொதுவாக ஒரு சட்டத்தை எப்போ திருத்தம் பண்ணுவாங்க? அந்த குறிப்பிட்ட சட்டத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கும்போது, அதில் இருக்கிற விஷயம் பத்தாமல் இருக்கும்போது, ஏதோ ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கும்போதோ இல்லை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும்போதோ அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இந்த சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க 2019. அதில் முதல்ல பண்ண திருத்தம் என்ன அப்படின்னா, இந்த சட்டத்தை ஜெண்டர் நியூட்ரலாக ஆக்குனாங்க. அதாவது இந்த சட்டத்தின் படி சைல்டு அப்படின்ற டெஃபினிஷனில் பெண் குழந்தை ஆண் குழந்தை 2 பேருமே அடக்கம். நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் பார்த்தபடி இந்த சட்டத்தின் கீழே 2 வகையான குற்றம் அடக்கம். ஒன்று செக்ஷுவல் அசால்ட், இன்னொன்று செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ரெண்டுமே வேறு வேறு டேர்ம். செக்ஷுவல் அசால்ட் அதாவது பாலியல் தாக்குதல் அப்படின்னா இந்த இடத்துல உடல் ரீதியான தாக்குதல் இருக்கும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா அந்த இடத்துல உடல் ரீதியான தாக்குதல் இருக்கணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. ஒரு வாய்மொழி மூலமாக ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுறது கூட இல்லை, ஒரு சைகை பண்ணுறது கூட ஹராஸ்மெண்ட்குள்ளே வரலாம். அதனால் இந்த பாலியல் துன்புறுத்தல் அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது செக்ஷுவல் அசால்ட்டுக்கு தண்டனை ஜாஸ்தி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அக்ரவேட்டடு செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னா ரொம்ப கொடூரமான செக்ஷுவல் அசால்ட். இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருந்தது. அதாவது அந்த தாக்குதலுக்கு ஆளான குழந்தை மனநல பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை அந்த தாக்குதலுக்கு காரணமாக இருக்கிறவங்க அந்த குழந்தைக்கு நம்ப தகுந்த ஒரு இடத்துல இருக்கிறவங்களால நடந்திருந்தாலோ அதை அக்ரவேட்டடு செக்ஷுவல் அசால்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த அமெண்ட்மெண்ட்டில் முதல் முறையாக மரண தண்டனையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மரண தண்டனை எதுக்கு கொடுக்கப்படும்? அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா விதமான குற்றங்களுக்கும் தண்டனைகள் அதிகமாச்சு. 2012 ஆக்டிலேயே செக்ஷுவல் அசால்ட்னா என்ன, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்னன்னு வரையறுத்திருந்தாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்ற டெஃபினிஷனில் இன்னொரு விஷயத்தை சேர்த்தாங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு இந்த பாலியல் சம்பந்தமான தாக்குதலுக்காக செயற்கை மூலமாக ஹார்மோன்ஸை செலுத்துறது, அதாவது இன்ஜெக்ஷன் மூலமாக ஹார்மோனை செலுத்துறது இல்லை வேறு ஏதோ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை செலுத்துறத செக்ஷுவல் அசால்ட் அப்படின்ற டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. சைல்டு பார்னோகிராஃபி அப்படின்ற குற்றத்தை இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வந்தாங்க. அதை சரியாக வரையறுத்திருந்தாங்க. அதாவது சைல்டு பார்னோகிராஃபினா ஒரு குழந்தைய ஆபாச சம்பந்தமான விஷயத்தில் ஈடுபடுத்துறதோ இல்லை அந்த குழந்தைய ரெப்ரசன்ட் பண்ணுறதோ சைல்டு பார்னோகிராஃபியில் வரும். அதை தண்டனைக்குரியதாகவும் ஆக்குனாங்க. சைல்டு பார்னோகிராஃபியை பொறுத்தவரையிலும் இந்த பாக்ஸோ ஆக்ட் படி அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் 0 டாலரன்ஸாக ஆயிடுச்சு. அதாவது எந்த அளவுலையும் சைல்டு பார்னோகிராஃபி இருக்கவே கூடாது, அதை அழிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சைல்டு பார்னோகிராஃபி சம்பந்தமான கண்டென்ட்டை, அதாவது ஒரு பிக்சரோ வீடியோவோ கூட ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் அனுப்பிக்க கூடாது, அதுவும் தண்டிக்கக்கூடிய குற்றமாக இதுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பார்னோகிராஃபிக் கண்டென்ட்டை வச்சிருக்கக்கூடாது. இந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை வச்சிருக்கிறது கூட தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக ஆச்சு. பாக்ஸோ ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆகிற கேஸை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ப்ரொவிஷன் இருந்தது. அதுபடி கவர்மெண்ட் 1000 ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது பாக்ஸோ ஆக்டுக்கு கீழே நிலுவையில் இருக்கிற கேஸை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக நிறுவப்பட்ட கோர்ட் தான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். அடுத்தது இந்த பாக்ஸோ ஆக்டில் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பாக்ஸோ ஆக்டுக்கு கீழே பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை சம்பந்தமான கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிறதுல இருந்து அந்த கேஸ் முடிகிற வரையிலும் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற ப்ராசஸ், அந்த டைமில் அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் உரிமை கிடைக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு 12 பிரின்சிபல்ஸ் இந்த ஆக்டில் கொடுத்துருக்காங்க. உரிமை கிடைக்கிறதுக்கு யாரெல்லாம் பொறுப்பு அப்படின்னா, இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாமே, ஒரு போலீஸ் ஆஃபீஸரில் இருந்து என்னென்ன கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இதில் இன்வால்வ் ஆகுதோ அது எல்லாம் வரும். என்ஜிஓஸ் கூட இன்க்ளூடட் இதில் சம்மந்தப்பட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் ரைட் டு லைஃப் அண்ட் சர்வைவல். சம்மந்தப்பட்ட குழந்தைய உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ உணர்வு ரீதியாவோ
பாதிக்கப்படாமல் பாதுகாப்பு கொடுக்கணும். அடுத்த ரைட், இந்த மொத்த ப்ராசஸ் அப்பவும் அந்த குழந்தைய மரியாதையாகவும் கருணையோடவும் நடத்தணும். ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தைய எந்த மாதிரி கேர் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கேர் கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி கிடைக்கிறதுல எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது. அந்த பாகுபாடு கலாச்சார ரீதியாவோ இல்லை மத ரீதியாவோ மொழி ரீதியாவோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பொதுவாக பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு மறுபடியும் பாதிப்பு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு எப்போவுமே அதிகம். அதனால் அந்த மாதிரி பாதிப்பு உண்டாகாமல் இருக்கிறதுக்கு முதல்லையே என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்துருக்கணும். அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு வழங்கப்படணும். அடுத்தது, பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுல இருந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர வரையிலும் என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லணும். அந்த குழந்தை தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும். அது கேட்கவும் படணும். அந்த குழந்தைக்கு தேவையான உதவிகளை செய்யணும். அந்த உதவி என்னவா வேணா இருக்கலாம். பண ரீதியாகவும் இருக்கலாம். கேஸ் நடத்துறதுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸும் இருக்கலாம். அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, அந்த பாதிப்புலேருந்து வெளியே வர்றதுக்காக. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தா அதை சரி பண்ணுறதுக்கு, அந்த குழந்தைக்கு படிப்பு சம்பந்தமான உதவி, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த பாதிப்புல இருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன உதவி தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யப்படணும். சம்பந்தப்பட்ட குழந்தையோட அடையாளம் பாதுகாக்கப்படணும். அடுத்தது, இந்த 2 பாயிண்ட்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். அதாவது, ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தையோட கேஸ் போயிட்டுருக்கும்போது அந்த குழந்தைக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். உயிருக்கு ஆபத்து வரலாம், மிரட்டப்படலாம், பல கஷ்டங்களை தாண்டி தான் வரும். அந்த டைமில் முழுசாக என்னெல்லாம் தேவையோ அந்த உதவியெல்லாம் செய்யப்படணும். அதுக்கு தேவையான பாதுகாப்பை கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதும் கொடுக்கணும், நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் கொடுக்கணும். அந்த குழந்தையோட மறுவாழ்வுக்கு தேவையான நஷ்ட ஈடு கொடுக்கப்படணும். இதெல்லாம் தான் அந்த ஜெனரல் பிரின்சிபல். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்ட்டை பார்த்துடலாம். NCRBயோட டேட்டா படி 2019 மொத்தமாக குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் எத்தனை பதிவாயிருக்குன்னா 1,48,185. குழந்தைங்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்னா இதில் எல்லா குழந்தைங்க சம்மந்தப்பட்ட குற்றங்களும் வரும். கொலையில் இருந்து குழந்தைய கடத்துறதுலேருந்து ரேப் வரையிலும் எல்லாமே இன்க்ளூடட். அந்த குழந்தைங்களுக்கு எதிரான மொத்த குற்றத்தில் 31.9% கேஸ் இந்த பாக்ஸோ ஆக்டுக்கு கீழே பதிவாயிருக்கு. அப்படி பாக்ஸோ ஆக்டுக்கு கீழே பதிவான கேசஸில் 94.2% கேசஸில் குற்றம் பண்ணவங்க அந்த குழந்தைக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க. 2019 19% அதிகமாக குற்றங்கள் பதிவாயிருக்கு இந்த பாக்ஸோ ஆக்டுக்கு கீழே. இந்த 19% எதோட கம்பேர் பண்ணும்போது 2018 டேட்டாவோட கம்பேர் பண்ணும்போது. இந்த டேட்டாஸ் எல்லாம் NCRBயோட டேட்டான்னு சொன்னேன். NCRBனா என்னன்னு பார்க்கலாம். நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. இவங்களுடைய ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நாட்டில் நடக்கிற குற்றமும் குற்றவாளிகள் சம்பந்தமான புள்ளி விவரங்களை ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரிப்போர்ட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட் பேர் கிரைம் இன் இந்தியா. இந்த NCRB மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே வருவாங்க. 1986 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது என்ன, நம்ம 2019ஓட புள்ளி விவரம் பார்க்குறோம். இப்போ நம்ம 2021 இல்லையா இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, இது 2019 ரிப்போர்ட் அப்படின்னா ரிலீஸ் பண்ணது 2020. அதாவது 2019 என்னென்னலாம் குற்றங்கள் நடந்தது, குற்றவாளிகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றத ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி 2020 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. 2021ஓட ரிப்போர்ட் இந்த வருஷம் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. இதோட இந்த டாபிக் முடிவுக்கு வந்தாச்சு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கற்றுக்கிட்டே இருக்கலாம்.